நீங்க உங்களுடைய லைஃப்ல நிறைய விதமான பிளசன்ட் ஆஃப் மைண்டை வச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு டைம் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒர்க் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், சரௌண்டிங் ஆல் ப்ரெஷர். தட் டைம் எனக்கு பிடிச்ச ஒரு மனிதர்களிடத்துல இருந்து ஏதாவது ஒரு கால் வராதா, ஒரு மெசேஜ் வராதான்னு இருந்தேன். பட் எதுவுமே வரல, நம்மளாலையும் அது பண்ண முடியல. அப்ப இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ரோட்ல போகக்கூடிய சமயத்துல ஒரு கார்ல ஒரு மனிதர் என்னை பார்த்துட்டு அவர் ஓரமா காரை நிப்பாட்டிட்டு எனக்கு கால் பண்ணி, என்ன தம்பி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அந்த மனிதர் ஒரு நல்ல மனிதன் என் மனதுல பட்டதுக்கான காரணம் கண்ணு தெரியாத மனிதர்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்திருக்கின்றார். அந்த மனிதர் இந்த ஒரு வார்த்தை நம்ம கால் பண்ணி இப்படி கேட்கவும் எனக்கு என்ன சொல்றதுன்னு சொல்ல தெரியல. உணவு நல்லாதான் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு ஒரு ப்ரெஷர் கொஞ்சம் ஒரு இதா இருந்துச்சு, அதான் மைண்ட் எனக்கு இதா இருந்துச்சு அப்படின்னு. இந்த இடத்துல பொறுத்தவரை ஒரு விஷயத்த நான் லேட்டா விளங்க, நம்ம எவ்வளவு டென்ஷனாவோ இல்ல ஒர்க்குடைய ப்ரெஷராவோ இல்ல வேற எதுல வேண்டாம் நம்ம இருந்தாலும், பிடித்தவர்கள் அல்லது நம்முடைய மதிப்புக்குரியவர்கள் ஒரு மெசேஜ் ஒரு கால் அவங்க செய்யக்கூடிய சமயத்துல நம்மளுடைய மனநிலை மட்டும் இல்லை, பிளசன்ட் ஆஃப் லைஃபும் நிறைய விஷயங்கள் மாறக்கூடியதா இருக்கு. அப்போ உங்களுடைய பிளசன்ட் ஆஃப் லைஃப் மாறணும் அப்படிங்கும் போது இவங்க எல்லாம் வேணும் அப்படின்னு நான் சொல்றதை விட, நான் உங்கள்ட்ட சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, உங்களுக்கு முன்னாடி யாராவது இருக்காங்க, உங்களுக்கு தெரிந்தவர்களா இருக்கலாம், தெரியாதவர்களா இருக்கலாம், யாரா வேண்டா இருக்கலாம், அவங்களுக்கு நீங்க இந்த பிளசன்ட் ஆஃப் லைஃபை கொடுத்து பாருங்க, பிளசன்ட் ஆஃப் மைண்டை கொடுத்து பாருங்க. அவங்களுக்கு நீங்க கால் பண்ணி இல்ல நீங்க பார்க்கக்கூடிய சமயத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு ஹோப்பை கொடுத்து பாருங்க. நிச்சயமா சரி, நீங்க அதற்காக நீங்க காசோ பணமோ அதோ இதோ எதுவும் கொடுக்க தேவையில்லை. உங்களுடைய ஒரு அன்பான ஒரு வார்த்தைகள், உங்களுடைய ஒரு புன்முறுவல் பலவிதமான பேருடைய லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடியதா இருக்கும்.